Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது. ஹமாஸ் உடைய அந்த தீவிரவாத அமைப்புகள் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதே சமயம் அக்டோபர் 8 ஹிஸ்புல்லா தங்களுடைய ராக்கெட் தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. சோ இது ரெண்டுமே சிங்கா கோஆர்டினேட்டடா ஈரான் ப்ராக்சிஸா செயல்படுறாங்க அப்படின்றது இஸ்ரேலுக்கு தெள்ள தெளிவா வருது. ரெண்டாவது, ஹிஸ்புல்லாக்களும் கொஞ்சம் இந்த மாதிரியான அக்டோபர் 7ல இவங்க நடத்தின தாக்குதல் மாதிரி வடக்குல நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சில பிளான் எல்லாம் போடுறாங்க. தப்பி தவறி அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த போரை விரும்பல, நிறுத்தணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ ட்ரம்ப் ஓப்பனான நிலைப்பாடு, இஸ்ரேல் ஆதரவு, பெரும் இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற அந்த வாதத்தை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இன்னொரு ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல இவங்க காசா மக்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அரசு ரீதியா இப்ப என்ன நடந்தாலும் அடுத்த ஒரு 2 மாதம் காலம் அமெரிக்காவுடைய தேர்தல் காலம் இருக்கு. சோ இதுக்கு நடுவுல அங்க எவ்வளவு சேதம் நடந்தாலும் அதையெல்லாம் நீங்க ஜோ பைடன் பேர்ல அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் இதுக்கு மேல அரசியல் இருக்க போறது கிடையாது. இதே ஜோ பைடன் நாளைக்கு தேர்தல் இருந்தாலோ இல்ல இப்போ கமலா ஹாரிஸ் பிரசிடென்டா இருந்தாலோ இது பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஆள் மாத்தி மாத்தி பேச முடியாது. சோ அதுவும் அவங்க ஸ்மார்ட்டா பாலிடிக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சார், இப்ப இந்த இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு பதற்றமான சூழல் முக்கியமான விவாத புள்ளியா மாறி இருக்கு. குறிப்பா அந்த பேஜர் வெடிப்புக்கு அப்புறம் நீங்களும் தொடர்ச்சியா பதிவு போட்டுட்டு இருக்கீங்க. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பாக்குறீங்க சார்? இது எதை நோக்கி எங்க போய் நிக்கும்னு பாக்குறீங்க? உள்ள அவங்க டொமஸ்டிக் அரசியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம பேசிடலாம். நெத்தன்யாஹூ அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு அவங்களுடைய குறிப்பா இளைஞர்கள் மத்தியில. ஏன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவர் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டான பவர்ஸை கம்மி பண்ணாரு, நீதிமன்றங்களுக்கு உண்டான பவர்ஸை கம்மி பண்ணாரு. அது ஒரு அதிகார குவிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்துச்சு. போராட்டம் தான் நடந்துச்சு. இப்போ ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் தான் இருக்காரு, ஒரு முழு பவர்ல இல்ல. அக்டோபர் 7 நடந்த தாக்குதலை சரியா கணிக்காம விட்டது. அதன் பிறகு இப்ப வரைக்கும் அந்த கடத்தப்பட்ட இஸ்ரேலிய மக்களை மீட்க முடியாம இருக்குது. இந்த 3 அதிருப்தி அவர் மேல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே சமயம் இந்த போரை அவர் எஃபெக்டிவா எடுத்துட்டு போறாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்ற அந்த ஒரு சைடுமே இருக்கு. பிளஸ் அவருடைய இப்போ வார் கேபினட், அதுல எல்லா கட்சிகளுமே இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள், ஃபார் ரைட் பார்ட்டிஸ் கூட அதுல இருக்காங்க. அவங்களும் இப்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு. ஸோ போரை நிறுத்தணும் அப்படின்னா கூட அவர் தனியா சுயேட்சையா முடிவு எடுக்க முடியாது. இன்னும் அடுத்தது அவருடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம்ன்றது இதுல இருக்கு. எக்ஸ்டர்னலா எடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இப்ப அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது. ஹமாஸ் உடைய அந்த தீவிரவாத அமைப்புகள் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதே சமயம் அக்டோபர் 8 ஹிஸ்புல்லா தங்களுடைய ராக்கெட் தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. சோ இது ரெண்டுமே சிங்கா கோஆர்டினேட்டடா ஈரான் ப்ராக்சிஸா செயல்படுறாங்க அப்படின்றது இஸ்ரேலுக்கு தெள்ள தெளிவா வருது. ஹிஸ்புல்லா அந்த நேரத்தில் தலையிடாம இருந்திருந்தாங்கன்னா இது கொஞ்சம் வேற மாதிரியான இது இருக்கு. பட் அந்த நேரத்துல அவங்க வடக்கு இஸ்ரேல்ல அவங்களோட எஃபர்ட்டை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வடக்குல இருந்த கணிசமான ராணுவத்தை தெற்கு பகுதிக்கு நகர்த்தி இப்ப இருக்கக்கூடிய காசா, வெஸ்ட் பேங்க்ல இந்த நடந்த தாக்குதல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஹமாஸை கிட்டத்தட்ட அவங்க ஒரு 80% அவங்களுடைய டனல்ஸ், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹமாஸோட முக்கியமான லீடர்ஸ், ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியா உட்பட எல்லாரையுமே இப்போ அவங்க தீர்த்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, வடக்குல ஹிஸ்புல்லாவை என்கேஜே பண்ணல அந்த இடத்துல. அந்த டைம்ல கடந்த ஒரு வருட காலம் பாத்தீங்கன்னா அவங்களோட மக்களை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க, எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 30-50 கிலோமீட்டர் தொலைவில் போகக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே ரொம்ப க்ளோஸா அவங்க பார்டர்ல, அதாவது கிராமத்தோட இந்த பக்கம் ஒரு 150 மீட்டர் தண்ணீங்கன்னா உங்களுக்கு லெபனான் இருக்கும். சோ அந்த இடத்துல எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. அவங்க மக்களையும் வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப அங்க உள்ள இன்னொரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குன்னா, நாங்க இங்க இஸ்ரேல் எங்களுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்க இப்போ அகதிகளா, உள்நாட்டுக்குள்ளே அகதிகளா இங்க இருக்கிறோம்னு சொல்லி ஒரு 70,000 பேர் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சோ இதுக்கு மேலேயும் அவங்களை இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப வடக்கல்ல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு ராணுவ ரீதியா ஒரு நடவடிக்கை வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு.
ரெண்டாவது இஸ்புல்லாக்களும் கொஞ்சம் இந்த மாதிரியான October 7 இவங்க நடத்தின தாக்குதல் மாதிரி வடக்குல நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சில பிளான்லாம் போடுறாங்க. தப்பி தவறி அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அவங்க வெயிட் பண்றாங்க. ஹமாஸோடைய அந்த டென்ட் அவங்க கொடுக்குறாங்க. பில்டப் பீரியட் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த போர் அப்படின்றது அதிகபட்சமான சேதத்தை ரெண்டு பக்கமும் அவங்க கொடுக்கும். அதான் இப்ப நம்ம அந்த போர்ல பார்த்தோம். சோ இப்ப அந்த இடத்துல ஹமாஸோடைய அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க நினைச்ச மிலிட்டரி அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றாங்க. ஹமாஸோட எதிர்த்தாக்குதெல்லாம் இப்ப நீங்க பாக்கல. நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க ஓடி போயிடுங்க, ஓட்டத்துல இருக்காங்க, இல்ல அவங்க எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கும் ஹமாஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த பிணைய கைதிகள் மட்டும்தான். சோ ஹமாஸ் இப்போ தோத்து போயிருக்காங்க அப்படின்றது நிச்சயமான உண்மை. இப்போ அவர் என்ன பாக்குறாருன்னா இஸ்புல்லாக்களை தாக்கி மேக்சிமம் டேமேஜ் அவங்களுக்கு பண்ணணும். நீங்க அந்த மேப் காமிச்சீங்கன்னா நேர்களுக்கு தெற்கு லெபனான் அங்கதான் இவங்க அதிகமா இருக்காங்க, இஸ்புல்லாக்கள் அதிகமா இருக்காங்க. நடுவில் ஒரு நதி வரும், நதிக்கு அந்த பக்கம் சென்ட்ரல் லெபனான், நார்த் லெபனான். இப்ப இந்த இடங்கள்ல அந்த நதிகளுக்கு அந்த பக்கம், அந்த நதிக்கு அந்த பக்கம் இவங்க ஒரு 150 கிலோமீட்டர் அந்த ஏரியாவில இஸ்புல்லாக்களை புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு இஸ்ரேலால அந்த பகுதியை ஆக்கிரமிக்க முடியும். எப்படி கோலன் ஹைட்ஸை ஒரு காலத்துல சிரியால இருந்து இவங்க எடுத்தாங்களோ அது மாதிரி ஆக்கிரமிக்க முடியும். இல்ல ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல இவங்க மேல நடக்கக்கூடிய தாக்குதலை கம்மி பண்றதுக்கான வேலைகளை பண்ண முடியும். இப்ப அதை நோக்கி தான் இந்த போர் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து வெளிநாட்டுடைய தலையீடு, குறிப்பா அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்கால தேர்தல் நடக்குது. சோ அந்த தலையீடு காரணமாக ஏதேனும் மாற வாய்ப்பு இருக்கா, குறிப்பா இந்த விவகாரத்துல? இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த போரை விரும்பல, இதை நிறுத்தணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா நெத்தன்யாவை ஓப்பனா அவங்க மிரட்டினாங்கன்னா 6 மாதம் முன்னாடி உங்களுக்கே தெரியும் ஜோ பைடன் வந்து ஷட்டப் பண்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் நெத்தன்யாவிட்ட. இன்னைக்கு அவங்க பண்ண முடியாது, ஏன்னா தேர்தலில் அதோடைய எதிரொலிக்கிறது கடுமையா இருக்கும். இப்போ ட்ரம்ப் வந்து ஓப்பனான நிலைப்பாடு, இஸ்ரேல் ஆதரவு, பெரும் இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற அந்த வாதத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஈவன் இன்ஃபேக்ட் நீங்க முந்தநேத்து நடந்த அந்த ஐநா சபையோட பொதுக்கூட்டத்துல பேசும்போது இஸ்ரேலோடைய தூதர் என்ன கேட்கிறாருன்னா, எகிப்துல 70,000 யூதர்கள் இருந்தாங்க, சிரியால 1,70,000 யூதர்கள் இருந்தாங்க, லெபனன்ல இருந்தாங்க 80,000 யூதர்கள் கிட்டத்தட்ட இருந்தாங்க, உங்களோட ஜோர்டன்ல இருந்தாங்க. இத்தனை நாட்டுல இருந்த யூதர்கள் எங்க போனாங்க? இது வந்து ஆக்கிரமிப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க நாட்டுல இருந்த எங்களோட யூதன மக்கள் எங்க காணாம போயிட்டாங்க ஒரு 40-50 வருஷத்துல. அப்ப எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லேண்டு அந்தந்த நாட்டுல அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டது இருக்கும். அதுதான் அவங்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற பாயிண்ட். ட்ரம்ப் அவர் ஓப்பனா ஆதரிச்சிட்டார். ஸோ ட்ரம்ப் ஓப்பனா ஆதரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய இஸ்லாமியர்களுடைய கூட்டமைப்பு கமலா ஹாரிஸ்க்கு ஓப்பனா ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு அங்க அமெரிக்காவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ட்ரம்புக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அங்க. இப்ப கமலா ஹாரிஸ் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஓப்பனா ஆதரவுன்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த ஓட்டுன்றது கோர் ஓட் பேங்க் அடி வாங்கும். சோ அவங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு நாங்க இது பண்றோம், 21 நாள் போர் நிறுத்தத்துக்கு நாங்க இனிஷியேட் பண்றோம், இவர் மேக்ரோன் பிரெஞ்சு பிரசிடென்ட்டும் ஜோ பைடனும் சேர்ந்து ஒரு இது பண்றாங்க. இது பியூரா இந்த போர்ல நிறுத்த முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க இஸ்ரேல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கால இருந்து வர்றதுதான். குறிப்பா அந்த 2000 பவுண்ட்ஸ் 3000 பவுண்ட்ஸ் இருக்கு பெரிய எடை இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே அமெரிக்கால இருந்து தான் வருது. அப்போ இஸ்ரேல் உங்க பேச்சை கேட்கல அப்படின்னா நீங்க ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்திட்டு கூட நீங்க நிறுத்தலாம். அமெரிக்கா அதில் இல்லாம நடக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வெளியில ஒரு நிலை, உள்ளூர் ஆடியன்ஸுக்கு நாங்க போர் நிறுத்தத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காசாவுடைய அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் காமிச்சு அந்த இடத்துல கமலா ஹாரிஸ் குறிப்பா அந்த ரிபப்ளிக் பார்ட்டி அவங்க இது பண்றாங்க. ரெண்டாவது அவங்க இன்னொரு ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல இவங்க வந்து காசா மக்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அரசு ரீதியா இப்ப என்ன நடந்தாலும் அடுத்த ஒரு 2 மாதம் காலம் அமெரிக்காவுடைய தேர்தல் காலம் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல அங்க எவ்வளவு சேதம் நடந்தாலும் அதையெல்லாம் வந்து நீங்க ஜோ பைடன் பேர்ல அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் இதுக்கு மேல அரசியல் இருக்க போறது கிடையாது. இப்ப இதே ஜோ பைடன் நாளைக்கு தேர்தல் இருந்தாலோ இல்ல இப்போ கமலா ஹாரிஸ் பிரசிடென்டா இருந்தாலோ இது பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஆள் மாத்தி மாத்தி பேச முடியாது. ஸோ அதுவும் அவங்க ஸ்மார்ட்டா பாலிடிக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது இதுல ஜென்யூனா சொன்னீங்க அப்படின்னா எந்த நாடுகள்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க இது வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி இருக்கு, கத்தார் இருக்கு, வளைகுடால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் லெபனானுடைய அரசும் சரி இந்த போர் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. நன்றி சார், பலர்கள் விழிச்சிருந்தாங்க சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம், ஜெய்.